இதே கடப்பாரை இதே மண்வெட்டியோட இந்த ஆட்சி பிஜேபியை தூக்கி போடணும். வேற வழி இல்லை. அவங்க நியாயமான முறையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. 2014 இருந்து 19 ஐயா ராகுல் காந்தி தான் வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 24 எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் ஆட்டோவில் மீட்டர் சூடு வைக்கிற மாதிரி வச்சிருக்கான். பயங்கர ஆட்டோ வச்சிருக்கான். பிஜேபி ஆட்டோ மீட்டருக்கு இங்கேயும் இப்போ விளையாட்டா இல்லை. இங்கே பாருங்க, அந்த மோடி மஸ்தா வேலை மாதிரி அங்கேயே அத்தனை பேர், இங்கே இத்தனை இந்த கூட்டம், இதோ சிரம அமித்ஷா வருகிறார், அதெல்லாம் சும்மா. அதாவது அவங்க நிஜமாவே ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி, கடைசியில் இத்தனை பேர் ஜெயிச்ச மாதிரி. வில்லத்தனம் சினிமாவில் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த படத்தை வச்சும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அரசியலுக்குள்ள ஒரே கல்லில் 5 மாங்காய் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ கடைசியாக இருந்தது இந்த சென்சார் துறை. அதையும் அவன் சோழன் பேரில் தூக்கி போட்டுக்கிட்டான். ஒன்றுமே இருக்காது. கடைசி நாயர் கடை பொட்டி கடை வரைக்கும் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க ஆளாக மாற்றிட்டு இருப்பாங்க. போராட்டம் தான் வாழ்க்கை. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம தலைவர்கள்லாம் ஜெயிலில் இப்போ வீட்டு சாப்பாட்டோட நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போலாம் ஃபேன் போட்டாங்க, எல்லா வசதியும் இருக்கு. சேலம் செல்லாச்சிகளுக்கு இந்த மோதி ஏற்று போயில 8 வேலைச்சாலை ஏற்று நான் போயிருக்கேன். அங்கே போகையில் நைட்டு ஒரு கிளாஸ் பாலெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். வீட்டில் பொண்டாட்டியோட கொடுத்ததில்லை. அதனால நீங்கள் போராட்டத்துக்கு தயங்காதீங்க. இன்னைக்கு 82 வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திரம் மூலியமா இதயமே இயங்குது. இந்த 11வது நடைபயணம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க, முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள். குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க, மறுமலர்ச்சி சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க. என சோறு இல்லாமல் சித்திரம் இல்லை. உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமலர்ச்சி திமுக. அதனால் தயவு செய்து இது விஷ பரீட்சை வேண்டாம் என்று சொன்னாங்க. சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அதை கூட வந்த இயக்கத்தோழர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரை உட்கார வச்சு 3 நிமிஷம் நான் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் நடந்தார். 62 வருஷமா இந்த தமிழ்நாட்டுக்காண்ட அவரோட உழைப்பை யாரும் கொச்சைப்படுத்தாதீங்க. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய ஜந்துக்கள் சொல்லுவேன் நான், என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு? 82 வயசுல நடக்கிறார். இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற நாகரிகமா? மிஸ்டர் அண்ணாமலை நான் கேட்கிறேன், மிஸ்டர் நயினார் நான் கேட்கிறேன் நான், இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா நான் கேட்கிறேன் நான். உங்களுடைய வன்பத்தை மற்றவங்கிட்ட இவர்கிட்ட வைக்காதீங்க. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான். அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளால் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டாக சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல் நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன். அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு தள்ளித்தான் வைக்க முடியுமே தவிர ஜனநாயகரை தவிர்க்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். 41 பேர் இறந்த உடனே தலைவர் கரூர்ல இருந்து போய் திருச்சி போய் விமானத்தில் போயிட்டாருன்னு சொன்னீங்களே, போனதுதான் அவருடைய புத்திசாலித்தனம். அவர் தீர்க்க தரிசனமான தலைவர். அவர் அங்கே இருந்திருந்தா என்ன? ஒரு ஸ்டார். அவரை பார்ப்பதற்கு பல லட்சம் பேர் கூடுவார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. 41 பேர் இறந்தா தலைவர் அங்கேயே நின்றிருந்தால் 82 இருக்கும். அதனாலதான் நிலைமை மோசமாகி விடக்கூடாதுன்னு எங்க தலைவர் போயிட்டாரு. இன்னைக்கு என்னாச்சு? அந்த 41 குடும்பத்தை எங்க தலைவர் தத்தெடுத்துக்கிட்டாரு. விஜயை பொறுத்தளவு அவர் இப்பதான் எல்கேஜிக்கு தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வெளியிலேயே வரல. இன்னும் ஏபிசிடி அவர் படிக்கலைங்க. அரசியல்ல ஏபிசிடி இருக்கு. அந்த ஏபிசிடி அவர் படிக்கணும். அரசியல் என்பது முதல்ல ஒரு விஷயத்தை கண்டா அதுக்கு கருத்து சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல ஒரு விஷயம் நடந்தது மதுரையில, அவர் கருத்து சொன்னாரா? அவருடைய படம் ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு நிராகரிச்சு விட்டது. அதுக்கே அவரு ஏன் நிராகரிச்சிங்கன்னு கேட்க மாட்டேங்கிறார். தன்னுடைய பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத ஒருவர் மற்றவர்களுக்கு எப்படி குரல் கொடுப்பார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த 4 தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அடிமையாகி விட்டார். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அந்த ரவுண்டிலிருந்து வெளியில் வர மாட்டார். வந்தால் வரவேற்கிறோம். சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. பெயர் சொல்லாத ஒரு
நண்பர் என்ன வேணா அப்போ சாகர வரைக்கும் பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு சொன்னவர் அவர். நடுவில் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. யாரிடம் சொல்லுகிறீர்கள் அப்பொழுது? தம்பி பழனிசாமி, நீ எதிர்க்கட்சி தலைவர்லாம் ஆக முடியாது, ஒன்றும் கனவுல கூட காணாத. பாமகலாம் ஓட்டு கிடையாது, யாரும் ஓட்டு போட போகிறதில்ல, அங்கேயும் தோக்க தான் போகிறீங்க. ஆகவே கோயம்புத்தூரில் எங்கேயாவது ஜெயிச்சிருவோன்னு கனவுலாம் காணாதீங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, சேலத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஒட்டு மொத்தமாக வாரிடும் கொங்கு. ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே. எங்களுக்கு வந்து முக்கியமாக அன்புமணி அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா இந்த சமுதாயத்தை ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனரே அவர் தான். அவர் யாருக்குமே எந்த பாதுகாப்பும் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு நல்லதும் செய்கிறதில்ல, வெறும் காசுக்காக விலை போயிட்டுருக்காரு எல்லா கட்சிக்குமே. இதை வந்து உடைக்கணும். நாங்கள் அன்புமணி அவர்களை வந்து இந்த அரசியல் கட்சியிலேருந்து சுத்தமாக விளக்கணும். எங்களோட நோக்கம் அதுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.